புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இது 3 மாத காலம் இந்த விக்கிரகம் பண்ணுறதுக்கு. இதனுடைய வெயிட் வந்து ஒரு எப்படி இருந்தால் ஒரு 60-70 கிலோ வரும். இதனுடைய மதிப்பு வந்து சுமார் வந்து ஒரு 4.5 லட்ச ரூபா. 4.5 லட்ச ரூபா. வெளிநாட்டுக்கு இது வரைக்கும் எத்தனை சிலை செஞ்சுருக்கீங்க? இல்லை, வெளிநாட்டுக்கு வந்து கனடா, லண்டன், மொரீசியஸ் ஒரு 40 வருஷமாக நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணாலும் வெளிநாட்டுக்கு கோயிலுக்கு தான் பண்ணியிருக்கோம் ஒழிய எந்த ஒரு வியாபாரிக்கே நாங்கள் அனுப்புனது கிடையாது. எங்களுடைய சிலைகள் கோயிலில் இருக்கணும், அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு ஆர்டரும் நாங்கள் வாங்கி பண்ணியிருக்கோம். பெரிய லெவலில் என்ன சிலை செஞ்சு ஃபேமஸாக இருந்திருக்கு சார்? இப்போ சமீபத்தில் பண்ணது இலங்கையில் உள்ள கண்ணகி சிலை. அடுத்தது வந்து சின்ன மருது பெரிய மருது, மதுரையில் உள்ள சின்ன மருது பெரிய மருது பண்ணியிருக்கேன். சமயபுரம் அம்பாள் நாங்கள் பண்ணது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள வாராகியும் தசாமூர்த்தியும் நாங்கள் பண்ணது தான். இதில் ஸ்ரீமுஷ்ணம் கோயிலில் உள்ள பூவராக சாமி கோயிலில் உள்ள துவாரக சக்தியில் துவாரபாலகர் ஒன்று பண்ணி கொடுத்தோம். அதே போல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் 110 சிலைகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்தது வேலூர் பக்கத்தில் உள்ள தங்கால் ஆசிரமம், வள்ளிமலை தங்கால் ஆசிரமம் குருஜி சுந்தரராம சாமிகள் மூலமாக ஒரு 2.5 டன்னில் திருப்பதி பெருமாளை விட பெரிய பெருமாள் வந்து வார்ப்படத்தில் பஞ்சலோகத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். சித்தூர் ஹரேரமா ரே கிருஷ்ணா இயக்கம் இஸ்கான் கோயிலுக்கு, பெங்களூரில் உள்ள இஸ்கான் கோயிலுக்கு அனைத்து பஞ்சலோக சிலைகள் நாங்கள் பண்ணது தான். அதே போல் கனகபுரா, ராஜராஜேஸ்வரி கோயில், மைசூரில் உள்ள தத்தபீடத்தில் உள்ள பெருமா கோவில், இதே போல் அமர்கண்டக்கு மத்திய பிரதேசம் நர்மதை உற்பத்தி ஆகிற இடத்துல உள்ள காமாட்சியம்மனுக்கு உள்ள காமாட்சியம்மன் சிலை நாங்கள் பண்ணது. இது இந்த விக்கிரகம் வந்து தாய்லாந்து போகுது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை சேர்ந்த 3 பேருக்கு பத்மபூஷன் விருதும் 10 பேர் பத்மஸ்ரீ விருதுக்கும் தேர்வாகி உள்ளனர். இதில் கலைக்கான பத்மஸ்ரீ விருது சுவாமிமலையை சேர்ந்த சிற்பி ராதாகிருஷ்ணனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023 டெல்லியில் நடந்த G20 மாநாட்டின் முகப்பு பகுதியில் பிரம்மாண்ட நடராஜர் சிலையை நிறுவ முடிவு செய்தனர். அந்த பணி சுவாமிமலையில் உள்ள தேவசேனாதிபதி சிற்பக்கூடத்துக்கு வழங்கப்பட்டது. ராதாகிருஷ்ணன் தலைமையில் சிலை வடிவமைக்கப்பட்டது. 28 அடி உயரம், 21 அடி அகலம், 20 டன் எடையில் செம்பு, பித்தளை, இரும்பு, ஈயம், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட 8 உலோகங்களால் உலகிலேயே மிகப்பெரிய நடராஜர் சிலையாக உருவாகி மாநாட்டு முகப்பில் நிறுவப்பட்டது. கலைநயத்துடன் சிலையை வடிவமைத்த ராதாகிருஷ்ணன் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். என்னுடைய முன்னால் நான் எத்தனை பணிகள் பண்ணியிருக்கேன், அதையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைச்சது வந்து இந்த டெல்லியில் உள்ள G20 மாநாட்டுக்காக அந்த பிரதீப் மைதானில் உள்ள முன்னாடி உள்ள பாரத் மண்டபத்துக்கு முன்னாடி உள்ள நடராஜர் சிலை நம்ம பண்ணது. குறுகிய காலம் 6 மாத காலம் முடிச்சு கொடுத்தேன். அதனுடைய வெயிட் வந்து 20 டன்னு, 27 அடி உயரத்தில் அந்த விக்கிரகத்தை நான் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா, நான் கேட்டது 3 வருடம், எனக்கு கொடுத்தது 6 மாதம். இது பாரத பிரதமர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இது எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டார். அதனால அந்த G20 மாநாட்டுக்கு முன்னாடி வேணும்னு கேட்டதுனால அதை வந்து நாள் தூக்கம் இதெல்லாம் பாராமல் நாங்கள் அதை வந்து பண்ணி கொடுத்தோம். இது வந்து எனக்கு மட்டும் பெருமை இல்லை, என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய தொழிலாளருக்கும் சாமிமலை மக்களுக்கும் இது வந்து ஒரு பெருமையை சேர்க்குது. இந்த பணியை எனக்கு கொடுத்து எனக்கு பத்மஸ்ரீ விருதையும் கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.